வணக்கம். பிஎம்சி நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷினா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தொழில் மற்றும் வணிக அமைச்சகம் ஆண்டுதோறும் மார்ச் 25 அன்று அனுசரிக்கப்படும் அரபு தரப்படுதல் தினத்தில் பங்கேற்கிறது. அரபு தரப்படுதல் தினம் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சியை ஆதரிப்பதில் தரப்படுத்தலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது மற்றும் இந்த துறையில் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைப்புகள் மற்றும் கூட்டாளர்களின் பங்களிப்புகளையும் அங்கீகரிக்கிறது. கோசன் அல் பஹ்ரைன், சன்வான் நர்சரி மற்றும் அபு சுபாய் நர்சரி ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வேளாண் மேம்பாட்டு முயற்சி NIAD அல் ஃபத்தே மசூதியில் 200 அகாசியா மரங்களை நட்டு முடித்ததாக அறிவித்துள்ளது. இந்த முயற்சி நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் தாவர பாதுகாப்பை அதிகரிப்பதிலும் வலுவான சமூக கூட்டாண்மைகளை பிரதிபலிக்கிறது. பிரதிநிதிகள் குழுவின் சபாநாயகர் அஹ்மத் பின் சல்மான் அல் முசல்லம் ஆண்டுதோறும் மார்ச் 25 கொண்டாடப்படும் பஹ்ரைன் இளைஞர் தினம் சர்வதேச துறைகளில் பஹ்ரைன் இளைஞர்களின் சிறந்த சாதனைகளை எடுத்துக்காட்டுவதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பை குறிக்கிறது என்று வலியுறுத்தினார். கல்வி, வேலை வாய்ப்பு, திறமை மற்றும் மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இளைஞர்களின் விருப்பங்களை ஆதரிக்கும் ஒரு முற்போக்கான சட்டமன்ற அமைப்புடன் அரசாங்க திட்டங்கள் மற்றும் திட்டங்கள் மூலம் அவர்கள் தொடர்ந்து பெறும் கவனிப்பு மற்றும் ஆதரவை அவர் குறிப்பிட்டார். இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். மாட்சிமை தாங்கிய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா நேற்று மாலை மறைந்த இளவரசர் முஹம்மது பின் சல்மான் அல் கலீஃபா அவர்களின் மஜ்லிஸை பார்வையிட்டார். ரமலானின் கடைசி 10 நாட்களை முன்னிட்டு மாட்சிமை பொருந்திய மன்னர் தனது மகன்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் வாழ்த்துக்களையும் அன்பான பரிமாற்றங்களையும் பரிமாறிக்கொண்டனர். மறைந்த இளவரசர் முஹம்மது பின் சுலைமானின் மகன்கள் மற்றும் குடும்பத்தின் இந்த வருகைக்காக மாட்சிமை தாங்கிய மன்னர் அவர்களுக்கு ஆழ்ந்த நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர். பஹ்ரைன் பாதுகாப்பு படையின் BDFின் தலைமை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஷேக் கலீஃபா பின் அஹ்மத் அல் கலீஃபா BDFின் பல்வேறு கிளைகள் மற்றும் பிரிவுகளின் போர் மற்றும் நிர்வாக தயார் நிலையை மதிப்பிடுவதற்காக BDF பிரிவுகளில் ஒன்றிற்கு ஆய்வு விஜயம் மேற்கொண்டனர். போர் தயார் நிலையில் BDFின் முன்னேற்றம் மற்றும் அதன் தேசிய பங்கை நிறைவேற்றுவதில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை தலைமை தளபதி எடுத்துரைத்தார். அரசாங்க நில மேம்பாடு உரிமைகள் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்காக பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமரான இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபாவின் உத்தரவுகளை பின்பற்றி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் அமைச்சகம் அல் ஹசத்தில் உள்ள 333 மூன்றாவது தொகுதியில் 128 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான டெண்டர்
டெண்டரை தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் 8000க்கும் மேற்பட்ட சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் புதுப்பிக்கப்பட்ட செங்குத்து வீட்டு தரங்களின்படி கட்டப்படும். இதில் 200 சதுர மீட்டர்கள் வரை நவீன அலகுகளை முழு வசதிகளுடன் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.